ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவன் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவனா இருப்பான், இஷ்டத்துக்கு வாழ மாட்டான். ரெண்டாவது, he lives with a purpose. அவனுக்கு ஒரு எய்ம், ஒரு கோல் இருக்கும். நான் சொல்றது கெரியரில் கிடையாது, லைஃப் ஆஸ்பெக்ட்ஸில் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். பல பேர் அப்படியா சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி நான் பேசவே இல்லை. எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும். அதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கலை, அதை நான் பேசலை. வாட் ஐ எம் டாக்கிங் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன. கோ ஹோம் அண்ட் ரைட் இட் டவுன். அதை எழுதுங்க. ஆர் யூ ரன்னிங் வித்தவுட் அ பர்பஸ் ஆர் டு யூ ஹேவ் அ பர்பஸ்? நிச்சயம் இல்லாதவனா ஓடுறீங்களா, இல்லை ஒரு நிச்சயத்தோட, ஒரு நோக்கத்தோட, ஒரு எய்மோட ஓடுறீங்களா? பாயிண்ட் 2. அண்ட் பாயிண்ட் 3 இஸ் ஹி ஃபைட்ஸ் ரியலி. நிஜமாலே சண்டை போடுவான். சண்டை போடுறவன் நடிக்க மாட்டான், ஊரை ஏமாற்ற மாட்டான். அவுட் ஆஃப் ஆகனி சொல்கிறேன். ஐ நோ மெனி பீப்புள் ஹூ பிரிட்டன்ஸ் லைக் ஃபைட்டிங் பட் தே டோன்ட். அவங்க சண்டை போடுறது கிடையாது. தே ஆக்ட் லைக் ஃபைட்டிங், தே டிசீவ் லைக் ஃபைட்டிங், தே பிரிட்டன்ட் டு ஷோ தெம்செல்ஃப் லைக் ஃபைட்டிங் பட் தே டோன்ட் ஃபைட். அவங்க நிஜமாலே சண்டை போடுறது கிடையாது. தே லை லைக் ஃபைட்டிங். எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஐயோ என்னால் முடியல, ஒரே போராட்டம், பாதி பொய், வாய் ஃபுல்லாக புழு, எதுவுமே உண்மை கிடையாது. That shows you are running just to run, not to run with a sake. And the final point is, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்கிலீஷில் அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, ஐ வில் enslave my life, my body. என் வாழ்க்கையை நான் அடிமையாக்குறேன். யாருக்கு உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு அடிமை? Are you a slave today? அடிமையா நீங்கள்? Do you own your own life? உங்கள் வாழ்க்கை உங்களது, நீங்கள் வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? Or is your life a slave to God? தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அடிமையாக்கியிருக்கீங்களா? அடிமைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? He has no opinions. ஒரு அடிமைக்கு அவன் வாழ்க்கையில் செய்யறதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டோ, வாழ்க்கையில் செய்யறதுக்குன்னு ஒரு ஆசையோ கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு அடிமையா, இல்லை நீங்கள் வாழறீங்களா உங்கள் வாழ்க்கையை? செக் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கை யார் கையில் இருக்கு? உங்கள் வாழ்க்கை தேவன் கையில் இருக்கா? அவருக்கு அடிமையாக இருக்கீங்களா? தேவ ராஜ்யத்துக்கு அடிமையாக இருக்கீங்களா? தேவ நோக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்களா? த பர்பஸ் காட் கால் ஃபார் யூ, அதுக்கு அடிமையாக இருக்கீங்களா? பி அ ஸ்லேவ். எப்படி இருந்தாலும் நம்ம அடிமை தான். வி ஆர் ஸ்லேவ் டு சின் ஆர் ஸ்லேவ் டு அவர் சேவியர். நம்ம ரட்சித்த தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம், இல்லைன்னா பாவத்துக்கு அடிமையாக இருக்கோம். டு whom you are a slave today, be a slave. 4 points, 4 checklist. இந்த ஓட்டத்தை நான் ஓடணும்னு ஓடுறேன்னா, இல்லை நோக்கத்தோடு ஓடுறேன்னா? பவுல் சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ரன் டு ரிசீவ். டோன்ட் ஜஸ்ட் ரன் டு ரிசீவ். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, நோக்கம் இல்லாமல் ஓடாதீங்க. ரன் டு ரிசீவ். ஆர் யூ கோயிங் டு ரிசீவ்? பவுல் சொல்கிறார், என் ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ரேஸ். இன்னைக்கு ஓடுற நம்ம எல்லாரும் ஓட்டத்தை முடிக்கணும்னு ஓடுறோமா? ஆர் வி வில்லிங் டு ஃபினிஷ் அவர் ரேஸ்? ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கிறோமா? ஆர் வி ஜஸ்ட் ரன்னிங் ஃபார் டைம் சேக்? பொழுது போகாமல் ஓடிக்கிட்டு இருக்கோமா? செக் யுவர் செல்ஃப். நான் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால இப்போ ஐ கேன் ரன் ஃபார் காட். ஐ டோன்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட்ஸ், ஐ கேன் ரன் ஃபார் காட். அப்படியா? இல்லை ஐ கோயிங் டு கம்ப்ளீட் த ரேஸ் காட் ஹஸ் செட் ஃபார் அஸ் அண்ட் ஃபினிஷ் the race that God has called for us. Think today. If you are interested to complete your race, 4 things to remember. Control every thoughts, every desires that you have. Have a aim, have a goal. Don't run without a purpose. And point 3 is fight really. Fight really. Don't pretend to fight. சண்டை போடுற மாதிரி நடிக்காதீங்க, உண்மையாக சண்டை போடுங்க. பவுல் தீமோத்திக்கு சொல்லும் போது சொல்கிறாரு, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஃபைட் லைக் a குட் சோல்ஜர். தேவனுக்காக தீங்கு அனுபவி. சஃபர் ஃபார் காட். தேவனுக்காக சஃபர் பண்ண கற்றுக்கணும். யூ ஷுட் ஃபைட் லைக் a சோல்ஜர். ஒரு போர்க்காலத்தில் ஒரு போர் வீரன் எப்படி சண்டை போடுவானா, தேவனுக்காக நின்று சண்டை போடணும்.
ப்ளீஸ் டோன்ட் pretend டு ஃபைட். சண்டை போடுற மாதிரி நடிக்காதீங்க. இட்ஸ் enough faking, இட்ஸ் enough lying, இட்ஸ் enough. ஃபைட் ரியலி. ஜாயின் த கிளப் ஆஃப் வாரியர்ஸ். தேவனுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சவர்களோடு நின்று தேவனுக்காக சண்டை போடுங்க. அண்ட் ஃபைனலி பி a slave to God. தேவனுக்கு அடிமையாக இருங்க. டோன்ட் லிவ் யுவர் லைஃப், டோன்ட் லிவ் யுவர் லைஃப், இட் பிலாங்ஸ் டு காட். அது தேவனுடையது. பி a slave to God. தேவனுக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தீஸ் 4, then you have decided to run just to run. சும்மா ஓடணுன்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. that will never ever let you reach the destination. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:1 தெளிவாக சொல்லுது. தேவன் அழைத்த அழைப்பின் நோக்கத்துக்காக விசுவாசத்தை துவக்குனவரும் முடித்தவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். we are called for a race. 1 கொரிந்தியர் 9:25 என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். உலகத்தில் நிறைய பேர் நம்மளோட ஓடுறாங்க. they run with a different purpose. வேற ஏதோ நோக்கத்துக்காக ஓடுறாங்க. நல்ல வேலைக்காக ஓடுறாங்க, நல்ல படிப்புக்காக ஓடுறாங்க, நல்ல சம்பளத்துக்காக ஓடுறாங்க, நல்ல பெயருக்காக ஓடுறாங்க. they run for a different purpose. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி ஓடுறாங்க. நாமோ we run for a different purpose. yes yes நம்ம வேறு நோக்கத்துக்காக ஓடுகிறோம். if so அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, தேவனுக்காக வாழணும்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ரன் டு ரிசீவ், டோன்ட் ஜஸ்ட் ரன் டு ரன். இந்த நாள் துவங்கி நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லா ஆவிக்குரிய காரியத்திற்கும் everything, each and everything, please do it with the purpose. ஒரு நோக்கத்துக்காக, ஒரு தீர்மானத்தோடு. சும்மா பண்ணணும்னு எதையுமே பண்ணாதீங்க. let God speak to you. தேவன் உங்களோட பேசணும்னு நான் ஜெபிக்கிறேன். நம்ம லைஃப் ஆண்டவர் மாற்றணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஓடணும்னு நினச்சி ஆண்டவரை ஏமாற்றி ஓடுற 1000 பேர் மத்தியில் உண்மையாய் ஓடுற ஒரு கூட்ட ஜனங்களை, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். டோன்ட் ரன் ஜஸ்ட் டு ரன் ப்ளீஸ். ஆண்டவரை ஏமாற்றிட்டு, நம்மளை ஏமாற்றிட்டு, கூட இருக்கிற சகோதரிகளையும் ஏமாற்றிட்டு ஓடாம ப்ளீஸ் ரன் வித் அ பர்பஸ். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கென்று வைத்த அந்த நோக்கத்தை, அந்த லக்கை, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். நான் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவங்களும், நம்ம கூட ஓடுற மாதிரி காண்பிக்க அவங்களையுமே கூட்டிட்டு அந்த லக்கில் ஓடுறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா?